சவுல் என்பவன் தர்சு பட்டணத்தை சேர்ந்த ஒரு யூதன். எருசலேமில் கமாலியேல் என்ற ஆசிரியரிடம் வேத பிரமாணங்கள் திட்டமாய் கற்றுக்கொண்ட ஒரு எபிரேயன். சிறு வயதிலிருந்தே தேவனை வைராக்கியத்துடன் பின்பற்றியவன். மேசியாவின் வருகையை எதிர்நோக்கி இருந்த அவன் வருகிறதான மேசியா இயேசு என்பதை அறியாதிருந்தான். அவன் இயேசுவின் சீடர்களை கடுமையாக எதிர்த்தான். அவர்களை தடுத்து நிறுத்தி சிறையில் அடைப்பதில் உறுதியாக இருந்தான். அவன் தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு சென்று இயேசுவை பின்பற்றும் மனிதர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி பிரதான ஆசாரியரிடம் சென்று கடிதங்களை கேட்டு வாங்கினான். சவுல் தனது தோழர்களுடன் தமஸ்கு நோக்கி பயணத்தை தொடங்கினான். அவன் தமஸ்குவை நெருங்கிய போது மத்தியான வேளையிலே திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு சவுல், ஆண்டவரே, நீர் யார்? நான் இயேசு. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். சவுல் தரையிலிருந்து எழுந்து கண்களை திறந்தபோது அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. அவனுடைய தோழர்கள் அவனை கைப்பிடித்து தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். 3 நாட்களுக்கு சவுல் பார்வையற்றவனாக இருந்தான். அவன் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை, ஆனால் ஜெபம் செய்வதிலேயே தன் நேரத்தை செலவிட்டான். தமஸ்குவில் அனனியா என்ற பெயருடைய ஒரு சீடன் இருந்தான். இயேசு அவனுக்கு தரிசனமாகி, அனனியாவே, நீ எழுந்து நேர் தெருவில் உள்ள யூதாவின் வீட்டிற்கு செல். சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது அங்கே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இந்த மனிதனை பற்றி நான் பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவனுடைய மக்களுக்கு தீங்கு செய்திருக்கிறவன். போ, புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்க அவன் என் கருவியாயிருக்கிறான். சவுலே, வழியில் உனக்கு தரிசனமான கர்த்தராகிய இயேசு நீ மீண்டும் பார்வையினால் நிரப்பப்படவை அனுப்பியிருக்கிறார். அவன் உடனே பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தினான். சவுல் எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். வெகு விரைவில் அவன் ஜெப ஆலயங்களில் சென்று இயேசு தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க தொடங்கினான். மக்கள் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டனர். இயேசுவின் சீடர்களை அழிக்க முயன்றவன் இவன் அல்லவா? அவன்தானே இவன்? ஆனால் சவுல் விசுவாசத்தில் பலனடைந்து இயேசுவே மேசியா என்று தொடர்ந்து பிரசங்கித்தான். தேவன் சவுலின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றினார். பின்னர் அவர் பவுல் என்று அறியப்பட்டார். அவர் இயேசுவின் செய்தியை உலகத்துக்கு அறிவித்த ஒரு சிறந்த மிஷனரி ஆனார்.